உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க. நான் இன்ஸ்பெக்டர் துர்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க அட்மிட் ஆன பேஷண்ட் புஷ்பா எப்படி இருக்காங்க? அவங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஆனா கத்தி ஆழமா போனதுனால உள்ள இருக்கிற கர்ப்பப்பை டேமேஜ் ஆயிருக்கு. ஓஹோ, அப்படின்னு அந்த புஷ்பா உங்களை சொல்லி மிரட்டினாளா இல்ல பணம் கொடுத்தாளா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசுறீங்க நீங்க? நான் ஒரு டாக்டர். மரியாதையை வெளியே போங்க. சாரி டாக்டர், உங்க நேர்மை மேல சந்தேகப்பட்டல. சரி, கத்தி குத்துப்பட்ட பொண்ணுக்கு எஃப்ஐஆர் போடாம எப்படி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சீங்க? ஓகே ஓகே, உயிரை காப்பாத்துற அவசரம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. அதுவும் தப்பா இருக்குல்ல? அது வந்து மேடம். டாக்டர், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? அவங்க கத்தி குத்துப்பட்டது அவங்க ஏற்பாடு செஞ்ச டிராமா தான். அது சம்பந்தப்பட்ட ரவுடிங்க இப்ப என் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, இல்லனா உங்களை தூக்கி லாக்அப்ல வைப்பேன். டாக்டர், ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஹேவ் a seat. சாரி மேடம், நான் உண்மையை சொல்லிடுறேன். நேத்து ஒருத்தவங்க வந்தாங்க. இந்த மாதிரி வயிற்றுல கத்தி குத்தப்பட்டு ஒரு பொண்ணை கொண்டு வந்து அட்மிட் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அட்மிட் பண்ணவர்கிட்ட கத்தி ஆழமா பட்டதுல கர்ப்பப்பை டேமேஜ் ஆயிடுச்சு, ஃபியூச்சர்ல குழந்தை பெற்றுக்கிறதுல ரிஸ்க்னு சொல்ல சொன்னாங்க. பணமும் கொடுத்தாங்க. இந்த புனிதமான தொழில இருந்துகிட்டு இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்களே, என்ன ஜென்மம் சார் நீங்களா? மரியாதையா என் கூட வந்து இப்ப என்கிட்ட சொன்ன உண்மையெல்லாம் சூர்யா முன்னாடி சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலன்னா இப்ப நீங்க சொன்ன உண்மையை வச்சு உங்க ஹாஸ்பிட்டல் மேல ஆக்ஷன் எடுப்பேன். வேண்டாம் வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம். நான் எங்க வேணாலும் வந்து உண்மையை சொல்றேன் மேடம். குட். மேடம் வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். லாக்அப்ல இருக்கிற அந்த ரவுடிங்களை கூட்டிட்டு என் வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிற சூர்யா வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க மேடம், இப்பயே கூட்டு வந்துடுறேன் மேடம். போலாமா? அழாதீங்கப்பா, என் வாழ்க்கைக்கு இன்னைக்குதான் ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. என்னம்மா சொல்ற? இப்படி நடந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்றியம்மா? நான் சூர்யா உயிரை காப்பாத்திருக்கேன். அந்த சந்தோஷம் ஒன்னே எனக்கு போதும். எனக்கு கல்யாணம் குழந்தைங்கெல்லாம் வேண்டாம்ப்பா. தேவிமா இருக்காங்க, எனக்கு இந்த குழந்தை போதும். இப்படி ஒரு தியாகத்தை நான் பார்த்தது இல்ல. குழந்தை தேவியை பார்த்துக்கிட்டு இந்த வீட்டுல சாதாரண வேலைக்காரியா இருந்து கூட நான் என் காலத்தை சந்தோஷமா கழிச்சிருவேன்ப்பா. அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு சந்தோஷமா இருக்கலாமா? ஆனா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்து என் பேரை பத்தி எடுத்து கொஞ்சம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாமா? அந்த குழந்தைகளை தோல்ல போட்டு வளர்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாமா? இனிமே உனக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி பார்ப்பேன்? உன்னை யாருமா கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? அழாதீங்கப்பா. இந்த வீட்டுல சாதாரண வேலைக்காரியா இருக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் அது போதும்பா. சூப்பர், அருமையான நடிப்பு. நடிப்பா? என்ன சொல்றது இருக்கா? சொல்றேன். ரவுடிங்க
சூர்யாவ கத்தியால குத்த வந்தது. புஷ்பா அந்த கத்தி குத்த தான் வாங்கிக்கிட்டது. கத்தி குத்து ஆழமா போனதுனால கர்ப்பப்பை டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால குழந்தை பிறக்கறதுல ரிஸ்க் இருக்குன்னு இது எல்லாமே இவ ஏற்பாடு பண்ண டிராமா. கண்டுபிடிச்சிட்டா, அவ்வளவுதான். இவளுக்கு கர்ப்பப்பையிலலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கா. இல்ல சூர்யா, இல்ல, எப்பவும் போல என் மேல இருக்கிற பொறாமையில இவங்க என் மேல அபாண்டமா குற்றம் சுமத்த பாக்குறாங்க. நானே ரொம்ப வேதனையில இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க அவங்கள வெளியில போக சொல்லுங்க சூர்யா. ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்காக எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர? பாவம் புஷ்பா, இழக்க கூடாதது இழந்துட்டு வந்திருக்கா. நீ என்னடானா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசல, நான் சொல்றதா உண்மை. ஏய், ஏற்கனவே நீ புஷ்பா மேல சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. அதையே இன்னும் நிரூபிக்க முடியல உன்னால. அதுக்குள்ளே புதுசா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிற. நான் ஒண்ணு போற போக்குல குற்றச்சாட்டு சுமத்திட்டு போல சூர்யா. நடந்தது எல்லாமே திட்டம் போட்டு நடந்த டிராமா தான். அதுக்கு ஆதாரம், சாட்சி எல்லாமே இருக்கு. போன தடவையும் இப்படித்தான் ஆதாரம் இருக்குன்னு எதையோ காட்டினேன். அப்புறம் என்னாச்சு? ஊத்திக்கிச்சுல. அது பேப்பர் ஆதாரம், அதனால இவ தப்பிச்சிட்டா. ஆனா இப்போ என்கிட்ட இருக்கிறது பேசுற ஆதாரம். அதுல இவளால தப்பிக்கவே முடியாது. உள்ள வாங்க. என்கிட்ட சொன்ன உண்மை எல்லாத்தையும் அப்படியே எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க. சொல்லுங்க. டாக்டர் சொல்லுங்க, எல்லார்கிட்டயும் சொல்லுங்க எது உண்மைன்னு. அது வந்து கத்தி குத்து பட்டதுல அவங்களுக்கு லேசான காயம் மட்டும்தான். கர்ப்பப்பையில டேமேஜ் ஆகல. கர்ப்பப்பை டேமேஜ் ஆயிடுச்சு, இனிமேல் குழந்தை பிறக்கிறது ரிஸ்க்குன்னு அவங்க தான் உங்ககிட்ட பொய் சொல்ல சொல்லி பணம் கொடுத்தாங்க. இப்படிலாம் உங்ககிட்ட சொல்ல சொல்லி இன்ஸ்பெக்டர் என்ன மிரட்டி இங்க கூட்டிட்டு வந்தாங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.